ஹாய், வணக்கம் மக்களே. இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. அதாவது மக்களே, விஜய் அண்ட் பூஜா ஹெக்டே இவங்க ரெண்டு பேரும் ஒரு இணையாக ஜோடியாக நடித்த ஜனநாயகன் என்ற படம் ஜனவரி 9க்கே ரிலீஸ் ஆக வேண்டியது. அது பல காரணங்களால் தடைப்பட்டு இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதுக்குள்ள தேர்தல் தேதியும் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இது சென்சார் போர்டு அங்கேயும் இங்கேயும் சுத்தி வருது. அதுக்கு தாவேக்காவும் வேற மாதிரிலாம் ரியாக்ஷன் பண்றாங்க. என்ன நியூஸ்ன்னு சொன்னா, இந்த ஜனநாயகன் படம் இணையத்துல லீக் ஆயிடுச்சு. அதாவது முதல்ல ஒரு 5 நிமிஷம் லீக் ஆச்சு, 2 நிமிஷம் லீக் ஆச்சு. அப்புறம் பார்த்தோம்னா இப்போ மொத்தமாவே படமே ஃபுல்லாவே ரிலீஸ் ஆயிடுச்சு என்ற ஒரு வதந்தி இல்லை, அது உண்மைன்னு நிரூபிக்கிற மாதிரி ஒரு பல செய்திகள் வந்த வண்ணமே இருக்குது. மக்கள் எல்லாம் ஒரு டவுன்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கான லிங்கும் கிடைச்சிருக்குது. இதனுடைய பின்னாடி யார் இயங்குறாங்க, யார் இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு $1 மில்லியன் கேள்வியாவே இருக்குது. ஸோ ஒரு சாரர் என்ன சொல்றாங்க, இது தாவேக்காவே, அதாவது தமிழக வெற்றி கழகமே அவங்களே இதை முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் அதுல மார்க் அதாவது இந்த எடிட்டிங்ல தான் மார்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மார்க் இதுலயும் காணுது. அதாவது இதுல யார் பொறுப்புன்னு சொல்லிட்டா, இயக்குனர், தயாரிப்பாளர், கதாநாயகன், இப்படிப்பட்ட ஒரு 4 பேருக்கு இந்த பொறுப்பு இருக்குது. ஸோ அவங்கள யாரோ தான் இதை பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரியும் ஒரு கேள்விக்குறி எழுது. ஏனென்றால் படத்துல வரக்கூடிய காட்சிகள் அப்படி இருக்குது. அதனால படம் எப்படி இது தடங்கள் மேல தடங்கள் ரிலீஸ் தேதி தள்ளி போச்சோ,